டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், எனக்கு இந்த டைம் இந்த வீடியோ மேக் பண்ணுற ஐடியா சுத்தமாக கிடையாது. பிகாஸ் வாட் ஐ தாட் வாஸ், இப்போ தான் ஒரு வழியாக இந்த ஸ்கூலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க சம்மர் வெக்கேஷனை கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும், பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் சொல்லி தான் இருந்தேன். பட் ஐரனிக்லி என்னோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக நிறைய பேர் ப்ரோ நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோன்னு லிட்டரலாக ஸ்பேம் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் காலேஜ் போய் எனக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறேன் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில், இதுவுமே நல்ல வீடியோ தான், பட் வேறு ஏதாவது இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பட் இதுவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த கமெண்ட் பண்ணதே நான் தான் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஒரு டாப் 5 பெஸ்ட் ஸ்கில்ஸ் டு லேர்ன் பிஃபோர் காலேஜ் ஷேர் பண்ணுறேன். எஸ்பெஷலி இப்போ நான் ஷேர் பண்ண போகிற ஸ்கில்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீமாக ஃபோக்கஸ் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி எது படிக்க போனாலும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் லாஸ்ட்டாக ஷேர் பண்ண போகிற 2 ஸ்கில்ஸ் உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பொட்டென்ஷியல் உள்ள ஸ்கில்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எண்ட் வரையும் பார்த்துருங்க. அண்ட் எனக்கு இதுக்கப்புறம் பேசி எதுவும் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த நம்பர் 1 ஸ்கில், லேர்ன் ஏஐ டூல்ஸ் ASAP. நான் இங்கே காம்ப்ளெக்ஸான அட்வான்ஸான ஏஐ டூல்ஸ் பற்றி பேச வரல. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே பேசிக்ஸ். ChatGPT, Gemini, Claude, நோட்புக் எல்லாம் இந்த மாதிரியான ஏஐ பவர் சாட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஸ்டில் யூஸ் பண்ணலை அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங்? சீக்கிரமாக இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி வந்து எஃபெக்டிவாக ப்ராம்ப்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஏன்னா இது உங்கள் காலேஜ் லைஃப்பில் ஒரு டைம் சேவராக இருக்க போகுது. பிகாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் காலேஜில் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் ஒர்க், டாக்குமெண்டேஷன், ரிப்போர்ட் சம்மரி, ப்ராஜெக்ட் ஒர்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் கன்சூமிங் டாஸ்க்கை வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு எது இம்பார்ட்டனோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இது கிரியேட் பண்ணி தருது. ஸோ சீக்கிரமாக இந்த ஏஐ பவர் சாட் அப்ளிகேஷன்லாம் எப்படி எஃபெக்டிவாக ப்ராம்ப்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கோங்க. இட் வில் சேவ் யூ ஹெல் லாட் ஆஃப் டைம். இந்த ஸ்கில் நம்பர் 2, MS Office 365. நான் இதை லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது நம்ம காலேஜ் டேஸில் ஒரு மேஜரான பார்ட் ப்ளே பண்ணோம். வேர்ட், PowerPoint, Excel இதெல்லாம் நம்ம காலேஜ் டேஸில் ப்ரெசன்டேஷனுக்காகவும், டாக்குமெண்டேஷன் ஒர்க்காகவும், டேட்டா கலெக்ஷனுக்காகவும் அடிக்கடி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். அதுவும் நம்ம காலேஜ்லலாம் திடீர்னு உனக்கு இந்த டாபிக் நாளைக்கு செமினார், நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் உட்காந்துட்டு ஐயோ எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன்லாம் கிரியேட் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? அதுவும் அப்போ உட்காந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ரெசன்டேஷனே எப்படி பண்ணுறதுன்னு அப்போ தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எப்போ போய் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த MS Office 365 வந்து சீக்கிரமாக லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நம்ம காலேஜ் டேஸில் மட்டும் இல்லை, நம்ம ஒர்க்குக்கு போனாலும் இந்த PowerPoint, வேர்ட், Excel இதெல்லாமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்ஸே இப்போ நீங்கள் நாளைக்கே வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும் உங்கள் மீட்டிங்கில் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து PowerPoint மேக் பண்ணணும். இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னா நீங்கள் டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம ஒர்க்குக்குமே தேவைப்படுற ஒரு எசென்ஷியல். அதனால் சீக்கிரமாக இந்த MS Office 365 லேர்ன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எங்கே லேர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்லேயே ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த ஏஐ அப்ளிகேஷன், ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி கூட இந்த PowerPointயோ வேர்டோ இல்லை எக்ஸலோ கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கும் போது ஒரே கல்லில் 2 மாங்காய். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கில் நம்பர் 3, டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறப்போ நம்ம கையில் வந்து ஏகப்பட்ட டைம் இருக்கும். ஆனால் அந்த டைமை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் மெஜாரிட்டி நோ. ஏன்னா நமக்கு ஸ்கூல் டைமில் நம்ம டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி ஒரு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை படி, அதை படி, இந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வா, அந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வா, அந்த ஒர்க்கை பண்ணி, இந்த ஒர்க்கை பண்ணு, இந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் இருந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஆனால் நம்ம காலேஜ் போயிட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ரிமைண்டருலாம் பெருசாக இருக்காது. நம்மளே நமக்கு தேவையான ஒர்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கே தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, அதை பண்ணணும்னு சொல்லி. ஆனால் கடைசி வரையும் அந்த ஒர்க்கை பண்ணாமல் லாஸ்ட் மினிட் வரையும் வச்சு இழுத்து அப்போ தான் அதை முடிப்போம். இதனால் என்ன ஆகும்னா நம்ம அதுக்கடுத்து பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாமே பெண்டிங்கில் போய் முடிஞ்சிடும். ப்ளஸ் இதோட சேர்த்து நம்ம காலேஜ்லலாம் நமக்கு தேவையே படாத, நம்ம லைஃப்பில் எங்கேயுமே யூஸே ஆகாத அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். இன்டர்னல் எக்ஸாம் வரும், செமஸ்டர் எக்ஸாம் வரும், ப்ராக்டிகல்ஸ் வரும். நம்ம ஏதாவது ஆன்லைனில் கோர்ஸ் பண்ணிகிட்ருப்போம், இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருப்போம், இல்லை இன்டர்ன்ஷிப் சீக் பண்ணிகிட்ருப்போம், இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்போம், இல்லை அப்ஸ்கில் பண்ணிகிட்ருப்போம். அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணணுன்னாச்சும் நினச்சிட்ருப்போம். இவ்வளோவையும் நீங்கள் வந்து ஒன்றா பண்ணணும், ஒன்றா மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டைமை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும்.
அப்போ தான் இவ்வளோ விஷயத்தையும் உங்களால் ஒன்றா ஜகிள் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு லைஃப் ஸ்கில். நம்ம ஸ்கூலுக்கு மட்டும்தான் இது தேவை, காலேஜுக்கு மட்டும்தான் தேவை, ஒர்க்குக்கு மட்டும்தான் தேவைன்னு இல்லை. நம்மளோட என்டையர் லைஃபுக்குமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டைமை வந்து எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த சேனலில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருந்துச்சு. பட் அந்த வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோ. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக அந்த வீடியோ வியூஸ் போகலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் காமெடியாக இருப்பேன். அதை மட்டும் கண்டுக்காதீங்க. அந்த கண்டென்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. Let's see. Finally, we are coming to the last 2 skills. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம லைஃப்க்கு தேவைப்படுற ஒரு லைஃப் ஸ்கில்லோ, அதே மாதிரி இப்போ நான் ஷேர் பண்ண போகிற லாஸ்ட் 2 ஸ்கில்ஸுமே லைஃப் ஸ்கில்ஸ் தான். இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஸோ #4th skill கம்யூனிகேஷன். நம்ம என்னதான் பெரிய ஜீனியஸாகவே இருந்தாலும் நமக்கு தோன்ற ஐடியாஸை இன்னொருத்தவங்க கிட்ட கிளியராக ஷேர் பண்ண முடியல, கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஜீனியஸாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜீனியஸை கூட விட்டுருங்க, நார்மலாக நமக்கு தோன்ற ஒரு விஷயத்தையே இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அண்ட் நாங்கள் கம்யூனிகேஷன் மீன் பண்ண வர்றது ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து பொதுவாகவே நம்ம பேசுகிறதே ஓவராலாக சேர்த்து தான் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நான் இங்கே மீன் பண்ண வர்றது ஸ்போக்கன் இங்கிலீஷை தான். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு வேர்ல்டு வைட் லாங்குவேஜ் ஆகிடுச்சு. நம்ம எங்கே போய் சர்வை பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் காலேஜ்லேயுமே இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ்லாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ரவுண்ட் வரும், குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் வரும், இன்டர்வியூ வரும். இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இங்கிலீஷ் வந்து ஒரு தேவைப்படுற சாஃப்ட் ஸ்கில். அது வந்து நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் நம்மள நிறைய பேருக்கே நான் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான ஸ்டெப் எடுப்போமா, அதுக்கான எஃபர்ட் போடுவோமான்னு கேட்டால் இங்கே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ சீக்கிரமாக பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டில் நானுமே தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், ப்ரொனவுன்சியேஷன் ப்ராப்ளம் எனக்கு இன்னமும் இருக்குது தான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் பேசவே முடியாது. பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக இங்கிலீஷில் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஹவ் ஐ இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் 0 to 50% சொல்லி. வேணும்னா அந்த வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்கில் செல்ஃப் அவேர்னஸ். என்ன அரவிந்த், செல்ஃப் அவேர்னஸ்லாம் ஒரு ஸ்கில்லான்னு கேட்டிங்கன்னா எஸ், செல்ஃப் அவேர்னஸ் தான் ஒரு ஸ்கில்லே. நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை விட நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே தான் இந்த செல்ஃப் அவேர்னஸே வரும். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நமக்கு எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது, நம்மளோட அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட வேல்யூ என்னன்னு நமக்கே தெரியும். இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நம்ம மல்டிபிள் திங்ஸை ட்ரை பண்ணி பார்த்துருந்தா மட்டும்தான் நமக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு காலேஜ் டேஸ் தான் ஒரு பர்ஃபெக்டான டைம். உங்களுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே காலேஜ் டேஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன நினைப்பான், அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினைக்கும், என்னோட மார்க்ஸ்லாம் குறைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரி பண்ணிக்காமல் உங்களுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் லைக் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, 10 விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, அதில் வந்து 9 ஃபெயில் ஆகுது, 1 தான் வந்து கிளிக் ஆகுதுனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 1 கிளிக் ஆகுது இல்லை, அந்த எந்த 1 கிளிக் ஆகுது, ஏன் அந்த 9 விஷயம் ஃபெயில் ஆச்சுன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் எதுவுமே சும்மா கேமராக்காக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்லலை. இது எல்லாமே பர்சனலாக நான் கோத்ரூ பண்ண விஷயங்களை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட காலேஜ் டேஸில் நான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்திருக்கேன். இந்த மாதிரி நான் என்னோட காலேஜ் டேஸில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். சும்மா உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்துலாம் சொல்கிறதில்ல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அது வரையும் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுருங்க. ஸோ கடைசி ஸ்கில் செல்ஃப் அவேர்னஸ். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தான் நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் காலேஜ் டேஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்கும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்னு இந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் ரியலாகவே இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravind. Do inspire. Bye.